என்றைக்கு நாமளே ஒன்றை பதிவு செய்வோம், நாம் என்றைக்கு ஒரு படைப்பாளியாக அது உணர்ந்த அனுபவம் மட்டும் அதுதான் ஒரு கலைகள் நான் இங்கேருந்து மிஸ்மெசேஜ் பண்ண முடியும், ஒரு ஆள் மையப்படுத்த முடியும், ஒரு ஆளை பார்த்தா நான் சொல்கிறதெல்லாம் அவர் செய்வார் அப்படிங்கிற கலைகள்லாம் இருக்குது. உங்களை கட்டி பிடிச்சேன் அப்படின்னா வைப்ரேஷனில் நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டுருவீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்துட்டு இன்றைக்கி உலகம் பூரா போய் ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், ஒரு சாமியார் ஒருத்தன். சரி. ஆமாம், அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கி பயிற்சி முடித்தவன் 3 ஸ்டெப்பு முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலைக்கு போயிடும். ஏசுநாதர் அந்த பயிற்சியை முழுமையாக செஞ்சவர். அதனால தான் அடுத்தவரை ஹீலிங் பண்ண முடிஞ்சு. 10 மணிக்கு மேலே என்னுடைய இருப்பிடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையில் யாரே ஒருத்தர் நோக்கி ஒரு நோயாளியை போக்கி ஒரு குணமாகணும்னு நான் நினச்சி ஹீல் பண்ணேன்னா அப்படின்னா ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அவர் குணமாகும். நாங்கள்லாம் பயந்து போய் தான் அதை விட்டுட்டு கூட சொல்லலாம். அப்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்குல்ல, இந்த அட்மாஸ்பியர், ஸோ அதுலேருந்து கடவுளை உணர முடியுமா? உங்கள் மூலியமாக என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, ஒரு அரை மணி நேரம் கூட இருக்குது, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. நானே உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு சித்தர்னு சொல்கிறீங்க. நான் எங்கே சொல்கிறேன் இல்லைங்க, நீங்கள் சித்தராக இருக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் ஐயா? என் பேர் ஆடானை சுகுமார். ஆடானை சுகுமார். ஓகே. அம்பத்தூர் இருக்கீங்க. அம்பத்தூரில் இப்போ ஒரு 50 ஆண்டு காலமாக இருக்கீங்க. இன்னும் கூட நிறைய பேருக்கு இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து வைக்கலாம், முழுசாக வைக்கலாமா வேணாமா? இப்போ உதாரணத்துக்கு என்னை எதுக்கு நான் ஒரு அறவேற்காடு, என்னோட ஆழ் மனசு சொல்லுது நீ இன்னும் வந்து இப்போ தான் எல்கேஜி ப்ரீகேஜி சேர்ந்துருக்கேன். இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை, விவேகானந்தர் காலத்தில் அவருக்கே வந்த சந்தேகங்கள் தான். விவேகானந்தர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டார், இருக்காரா இல்லைங்கிறத பற்றி கூட அவர் சொல்லார். சரி, இருந்தால் இருந்துட்டு போகட்டும், நீ எப்படி இருக்குங்கிற அப்படிங்கிறத விவேகானந்தருடைய பார்வை. அவங்க நிலைப்பாடு என்ன? ஆமாம், நீ என்ன பண்ணுற இப்போ, நீ வந்து எப்பவுமே நீ ஒரு மனிதனாக இருக்க போறியா இல்லை நீ ஒரு கடவுளாக இருக்க போறியா அப்படிங்கிற பார்வை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஒரு காரியம் பண்ணுறேன், நான் செய்யும்போது நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யும்போது நீங்கள் கடவுள் மாதிரி இருக்கிய, நீங்கள் தான் கடவுளாக இருக்கிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு பயன்படுத்துகிறாள். அப்போ அவர் அந்த எதிராளி நம்மகிட்ட வந்து பயனடைந்தவர் நம்மளை என்ன நினைக்கிறாரு, கடவுள்னா உதவி செய்கிற மனிதராக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை சரியான பார்வை இல்லையா? ஆமாம். ஸோ அதுதான் அந்த நிலையிலிருந்து தான் இப்போ நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஒரு உருவத்தை வடிவச்சிருக்கோம். அதாவது ஒரு விவேகானந்தர் காலத்தில் ஒரு சின்ன தர்க்கம் நடக்குது. யாருக்குன்னா வள்ளலார் காலத்தில் ஒரு தர்க்கம் நடக்குது. சரி. ஏன் வள்ளலாரை விட ஒரு ஞானி இந்த உலகத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னா, 5 திருமுறை எழுதி அவர் அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, 6ஆம் திருமுறை எழுதும்போது எல்லாத்துலேயும் பற்றற்றவராக போகிறார். எப்படின்னா, உருவமே இல்லாதுப்பா, உருவம் இல்லாத கடவுள் அப்படின்னா தான் உன்னால் ஓர்மையாக இருக்க முடியும். இல்லைன்னா இதில் பாதி அதில் பாதி அதில் இருந்து இப்படிலாம் மாறி போயிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு நிலைத்தன்மை இருக்காது உனக்கு. அதனால் ஒளி வடிவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு போயிட்டே அப்படின்னா கடவுள் மேலே உனக்கு பூரணமான ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற அந்த ஞான சக்தியை கொண்டாந்து கொடுக்குறாரு. 5 திருமுறை எழுதி எல்லா இறை நம்பிக்கையின் மீதும் பாடல் எழுதி ஒரு மனிதர் 6ஆம் திருமுறையில் தன்னை மாற்றிக்கிறார் அப்படின்னா அவர் தான் ஞானி. இப்போ சித்தர்னு நீங்கள் சொல்கிறீங்க, சித்தர்னு சொல்லிடல. சித்தர்னா என்ன? சித்தம் என்றால் புத்தி சரியாக இருக்க தான் சித்தர். அவங்களும் சரியாக இருந்துட்டாங்க. இங்கே எந்த சித்தர்கள் வந்து இதுதான் கடவுள்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் 18 சித்திரங்கள் அடித்து போடுங்க, எந்த இடத்துலையுமே இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி கடவுள் அவங்க அடையாளப்படுத்தினதே கிடையாது. இல்லை, அதே மாதிரி எந்த மதத்துக்கும் போகலை. என்ன காரணம்னா அவங்க சரியான நிலைக்கு வந்துட்டா. அப்படி ஒரு எல்கேஜி நீ சொல்கிற மாதிரி எல்கேஜி குழந்தையாக இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போய் செகண்ட் ஸ்டாண்ட் போகும்போது அப்படின்னா அடுத்தது சொன்னதாக கேட்டு போகிறோம், வாத்தியார் சொன்னதான் நம்ம படிக்க போகிறோம், வாத்தியார் சொன்னதாக என்றைக்கு நாமளே ஒன்றை பதிவு செய்வோம், நாம் என்றைக்கு ஒரு படைப்பாளியாக அது உணர்ந்த அனுபவம் மட்டும் அதுதான். அந்த நிலைக்கு போகும்போது தான் வள்ளலார் அந்த நிலைக்கு போகிறாரு, விவேகானந்தர் போகிறார். விவேகானந்தர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இப்போ விவேகானந்தரை வேறு கோணத்தில் வச்சு கொண்டு போகிறாப்புல. ஆனால் ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவரோட இருந்தால் கூட ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் நிறைய விஷயங்கள். அவர் கடவுளை உருவ வழிபாட்டில் கொண்டு போனவர். இவர் அப்படி இல்லை, மனிதனை இருந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் இருந்தார். வள்ளலாரும் கதை கடைசி நிலைக்கு அப்படி தான். அவர் தன்னுடைய மற்றவருடைய எண்ணங்களுக்காகத்தான் போய் சில விஷயங்களை செஞ்சுருக்காரு ஒழிய தனக்குன்னு பூர்ண நம்பிக்கை வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறுபட்டார். ஆனால் வள்ளலாரை வந்து நிறைய சித்துக்களும் பண்ணிருக்காரு. சித்து, அதாவது என் சித்துக்குன்னா மந்திரம் செஞ்சு அது ஆக்கப்பூர்வமான மந்திரவாதின்னு சொல்லலை. சித்தம்னா என்ன செய்ய? சித்தம் என்றால் புத்தி வந்து செயற்பாடுற செய்கிறது தான் சித்தம். நம்மளோட புத்தியை தக்கபடி ஒரு காரியத்தை செய்கிறது சித்தம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நிறைய கலைகள்லாம் இருக்குது, அந்த கலைகளை நம்ம பேச தேவையில்லை. ஒரு கலைகள் நான் இங்கேருந்து மிஸ்மெசேஜ் பண்ண முடியும், ஒரு ஆள் மையப்படுத்த முடியும், ஒரு ஆளை பார்த்தா நான் சொல்கிறதெல்லாம் அவர் செய்வார் அப்படிங்கிற கலைகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து ரேக்கி பயிற்சி எடுத்தேன். ஐயா கூட எடுத்தார், முதல் ஸ்டெப்ஸ் நின்ட்டார். எங்களுக்கு நான் ரேக்கி பயிற்சி எடுக்கணும். ரேக்கி அப்படின்னா உங்களை கட்டி பிடிச்சேன் அப்படின்னா வைப்ரேஷனில் நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டுருவீங்க. ஏசுநாதர் கற்றுக்கிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்துட்டு இன்றைக்கி உலகம் பூரா போய் ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், ஒரு சாமியார் ஒருத்தன். சரி. ஆமாம், அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கி பயிற்சி முடித்தவன்.
முடிச்சிருவேன். அவன் முடிச்சனா எப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டு நான் ஹீலிங் பண்ணி என்னோடய காரியங்களை நான் சாதிச்சுக்கிடுவேன். அந்த மாதிரிக்கு அவனுக்கு பயிற்சி இருக்குது. அதில் வந்து 3 ஸ்டெப்பு முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலைக்கு போயிடுவோம். இயேசுநாதர் அந்த பயிற்சியை முழுமையாக செஞ்சவர். அதனால தான் அடுத்தவரை ஹீலிங் பண்ண முடிஞ்சு செய்ய முடிஞ்சு. இங்கேருந்து நான் வந்து ஒரு ஆளை வந்து குணப்படுத்துவேன். இரவு 10 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஆமாம். இப்போ இந்த ஹீலிங் சில பேர் வந்து பார்த்தோன்னா தலையில் கை வச்சு ஹீலிங் அது தேவையே இல்லை. 10 மணிக்கு மேலே என்னுடைய இருப்பிடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையில் யாரே ஒருத்தர் நோக்கி ஒரு நோயாளியை போக்கி ஒரு குணமாகணும்னு நான் நினச்சி ஹீல் பண்ணேன்னா அப்படின்னா ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அவர் குணமாகும். நான் இதை செய்யும் போது ஏதாவது நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா அவருக்கு என்ன நோய் இருக்கோ அது எனக்கு தாக்க அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஆனது உண்டு. நாங்கள்லாம் பயந்து போய் தான் அதை விட்டுட்டு கூட சொல்லலாம். சரி. இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, கடவுள் இருக்கா இல்லையா, நாங்கள் இல்லைங்கிற நிலைக்கு வந்துடுறோம். அப்படி வர்றதுனால என்ன ஆகுது, எங்களை போகிற ஆளுகளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மதங்கள் எதுலேயும் எங்களுக்கு இருக்காது, ஜாதி எதுலேயும் பற்று இருக்காது, பொருளாதாரம் எதுலேயும் பற்று இருக்காது. அதுதான். அதுக்காண்டி நான் வந்து ஒரு சாமியை தூக்கி பிடிச்சிட்டோ இன்னொரு மதத்தை தூக்கி பிடிச்சிட்டோ போக வேண்டிய தேவையில்லை. தேவை கிடையாது. எனக்கு வேண்டும், எனக்கு சத்தியமூர்த்தி வேண்டும். சத்தியமூர்த்தி மூலியமாக என்ன கிடைக்குது, உங்கள் மூலியமாக என்ன கிடைக்கும்? உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒரு அரை மணி நேரம் கூட இருக்குது, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது உங்கள் மூலியமாக என்ன கிடைக்குது, அதை வாங்கி மற்றவருக்கு என்ன கொடுக்க முடியுது? என்னால் முடியாது. என்னால் முடிஞ்சுன்னா அதை நானே கொடுத்துருவேன். இந்த பிரிட்ஜாக நான் அங்கே வந்திருக்கேன்ல, இந்த பாலமாக உங்களும் அங்கே உங்களுடைய சொற்கள் உங்களுடைய சிந்தனைகள் அங்கே பதிவு செய்யப்படுதில்ல. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய சிந்தனைகள் மட்டுமே கிடையாது, ஒவ்வொரு மனிதனும் அவனோட சொந்தமான சிந்தனைகளை யோசிக்கணும். ஏன் இது சரியாக இருக்கக்கூடாதா, ஏன் இப்படி ஒரு நல்லா புரிஞ்சுங்க. மாமரம்னு சொல்கிறேங்க. சரி. மாமரத்துக்கு எத்தனை வகை இருக்குது. மனிதன் அப்படித்தான். ஒரு மாமரத்தில் சுவை இருக்குது, மாறுபாடு இருக்குது, அதோட பழங்கள் தன்மை இருக்குது. மனிதன் அப்படித்தாங்க. எல்லாமே நான் கரெக்டான ஓமானத்துக்கு சொன்னீங்க. வேறு ஏதாவது பழம் சொல்லி ஒத்துருக்க மாட்டேன். இல்லை எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க. ஒரு அதாவது இறைவன் படைப்புன்னு சொல்கிறோம், சரியாக ஒத்துக்கிறேன். இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற அண்டங்கள் இதை விட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான எண்ணிக்கை இல்லாத அண்டங்கள் இருக்குங்கிறான். இது வரைக்கும் விஞ்ஞானிகளாலே நிரூபிக்க முடியல. இப்போ தான் போகிறான். இப்படி போகிறவன் பூமியை விட்டுட்டு இன்னும் மற்றவர்களும் போய் சிந்திக்க போகிறான் பாருங்கள். அதுதான் வேடிக்கை. பூமியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. என்ன பூமியில் எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு இயற்கை மூலியமாக கணையாரை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ஒரு இயந்திரத்தை வச்சா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யார் அப்படின்னு நம்ம யார் நம்மளே கண்டுபிடிக்காமல் இன்னொரு ஆளை பற்றி பகுப்பாடு செய்தது தவறு. அது சிந்திக்கக்கூடாது. ஒரு 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 அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு ஜாதி அமைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் முதல்ல அது என்னங்கிறத புரிந்து கொள்ளாமல் ஏதோ நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சா போதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் நடந்து. அவ்வளோ சுற்றி கவச பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் இதெல்லாம். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி முகமதி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இயேசுநாதருக்கு பின்னாடி முகமதியம் வருது. இயேசுநாதர் என்ன அவர் வச்சு என்ன தவறு பண்ணாலும் அந்த தவறு நடக்கக்கூடாங்கிறதுக்காக முகமது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உருவத்தை காட்டலை. எங்கே நம்மளையும் வச்சு சாமி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு முகமது அவர் உருவத்தை காட்டாமல் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் நின்றுட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் இன்றைக்கி அதிகமாக முகமதத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னடா, அதுதான் உண்மையிலே. உருவத்தை காட்டாத வரைக்கும் அது வந்து எல்லாரும் மனசுல அவங்கவுங்க மனசுக்கு தோன்றதாங்க. ஒரு முகமதிய குழந்தை 5 வயசு குழந்தைய கூட்டி சாமி இருக்குங்க, சாமி தெரியாது. அதுக்கு சொல்லிக் கொடுத்த விதம், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம், எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம். இப்போ நான் கேட்குறேன், அப்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்குல்ல, இந்த அட்மாஸ்பியர், ஸோ அதுலேருந்து கடவுளை உணர முடியுமா? கடவுள் நீங்கள் எதுக்கு தனியாக போகணும் உணர்றீங்க? சரி, அந்த சக்தியை உணர முடியுமா? அந்த சக்தி தான் கடவுள் நான் எடுத்துக்கிறேன். நீ உங்கள்கிட்ட இருக்க சக்தி எனக்கு கடவுள் சென்வேன் சார். நான் உங்களை கடவுளாக பார்க்குறேன் சார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆமாம், நான் ஏன் தனியாக இன்னும் ஒன்று போய் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அங்கெல்லாம் போய் எனக்கு அறிவியல் தெரியாது. சரி, இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரி, உங்கள்கிட்ட கிடைக்கிற சக்தி சார், அது எப்படி மற்றவங்க கொண்டு சேர்க்கணும் தான் சார் என்னோட கதை. அது உதவும் கரங்களாக இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு கடவுளாக தெரியுது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போதைக்கு என்ன சார் வேணும்? நானே உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு சித்தருன்னு சொல்கிறீங்க. நான் எங்கே சொல்கிறேன் சித்தர்னு நீங்கள் சொல்லணும்னு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இல்லைங்க, நீங்கள் சித்தராக இருக்கலாம், சித்தராக இருக்கக்கூடாது யார் சொன்னது? நான் இப்போவும் சொல்கிறேன், சித்தம் என்றால் என்ன? நான் முதலே சொல்லி புத்தி உள்ள மனிதனாக இருந்தால் எல்லாரும் சித்தர் தாங்க. அப்போ ஞானின்றவர் யார்? ஞானம் அடைந்தவர் புத்தி இருந்தால் தான் ஞானம் அடைய முடியும். அது நம்மளுக்கு இல்லையே. அப்போ ஞானி எப்படி ஆக முடியும்? இல்லைன்னு எப்படி சொல்லியே? நீங்கள் அந்த இடத்துக்கு இன்னும் போகலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நீங்கள் அது முயற்சி பண்ணலை. நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், போயிடுவேன். நான் போகலாம், எல்லாத்தையும் முற்றணும், எல்லாத்தையும் தூக்கி தூரத்துக்கு போட்டணும். பற்று என்பது இருக்கக்கூடாது. ஐயோ, அது வேணும்னு சொன்னீங்கனாலே நீங்கள் அங்கே தான் நிற்கிறேன்னு, நீங்கள் ஞானியாக முடியாது. இல்லை, எனக்கு கார் வேணும், அது டீசல் போடணும். இல்லை, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, அந்த காரே கண்டுபிடிக்கல, மனிதர்லாம் எப்படி நடந்து போனாங்க, இன்றைக்கி போக முடியாது. நடக்கணும், செருப்பு வேணும் இல்லையா? செருப்பே இல்லைங்க, செருப்பே கண்டுபிடிக்கலைங்க. செருப்பே கண்டுபிடிங்க தான் பிளாஸ்டிக். அன்றைக்கி தோலில் செருப்பே போடக்கூடாது. ஆமாம், கட்டையில் தான் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க. இவரெல்லாம் போட்டேன் எதுக்கு? தோல், அது ஒரு மிருகத்தோட வதை. ஆமாம், அதனால் கட்டையில் செஞ்சு போட்டுக்கிட்டாப்புல.
இப்படியே இருக்குது. 5 நிலைக்கு போகணும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ ஒரு ஆடையில் ஒரு வித்தியாசமாக இருக்கே, நான் கருப்பு துணி போடுவேன், நீங்கள் மஞ்சள் துணி போட்டிருக்கே, ஒருத்தர் மஞ்சள் துணி போடுறாரு. ஐயா அது போலியான வேடம் ஐயா, உங்களுக்கு தெரியும் ஐயா. இல்லை நீங்கள் தான் இன்னும் நீங்கள் வந்து இப்போ எல்கேஜி கூட இல்லை, ஃப்ரீகேஜியில் இருக்கீங்க நீங்கள். ஏன்னா ஐயா அந்த பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு அம்மா என்ன பண்ணணும், ட்ரெஸ் போட்டு விடுவாங்க. போட்டு விடுவோம் பார்த்து இங்கே 2 பட்டன் சரியாக இருக்காது, மாற்றி அந்த பையனே போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மேல் பட்டன் கீழ் பட்டன் மேலே போட்டுருக்கோம். அப்போ தாய் வந்து சரிப்படுத்தி விடுவாங்க. போகும்போது இப்படி பொருளடக்கண்ணா டைப்பாரு கரெக்டாக உள்ள போன இன் பண்ணணுக்கண்ணா போன மிஸ்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லணும். அப்படியே வாழ்க்கை பூரா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாளா? ஒரு நிலைக்கு போகணுன்னு அவனே எல்லா வேலையும் பண்ணிக்கிறான்ல. அதுதான் மனித வாழ்க்கை. அந்த நிலைக்கு நான் வரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. நல்லது. இப்போ தான் அந்த அருணை ஞானி சேனலை புதுசாக நீங்கள் யாராவது பார்க்க வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் ஞாபகமாக கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நற்றுணையாவது நமசிவாயமே. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.